ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு இந்திராஸ் கிச்சனை நம்ம என்ன பார்க்க போறோம்னா ராகி அடை. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ ஒரு மிக்சிங் பவுல்ல 2 கப் ராகி மாவு எடுத்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. 2 பச்சை மிளகாவை குட்டி குட்டியாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 ஸ்பூன் பெருங்காயம் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் சீரகம் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. 1 வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் 2 கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரை அதை ஆட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. 1/2 ஸ்பூன் நல்லெண்ணெய் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு சப்பாத்தி பதத்தை விட கொஞ்சம் தண்ணியாகவே இருக்கணும். தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி பதத்துக்கு எடுத்துட்டு வந்துருங்க. சப்பாத்தி கட்டையில் ஒரு பட்டர் ஷீட் போட்டுக்கோங்க. அது மேலே எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. நம்ம ரெடி பண்ணி வச்ச ராகி மாவுல இருந்து குட்டி குட்டி உருண்டையா எடுத்து அது மேல வச்சு கையிலேயே ப்ரெஸ் பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிட்டு பட்டர் ஷீட்ல இருந்து எடுக்க முடியும். தோசைக்கல்ல சூடு பண்ணிட்டு அதுல கொஞ்சமா எண்ணெய் ஆட் பண்ணி நம்ம ரெடி பண்ணி வச்ச இந்த ராகியோட அடைய போடுங்க. 2 பக்கமும் குக் பண்ணி திருப்பி போட்டு எடுத்துக்கோங்க. ஹெல்தியான ராகி அடைய தேங்காய் சட்னியோட சாப்பிட்டா சூப்பரா இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.